தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனருக்கு இருந்த மனநிலை மற்ற யாருக்கும் இங்கே இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இந்த தெருவில் 5 ஸ்வீட்ஸ் கடை தான் இருக்குடா, நம்ம கடையை 24 hours சேர்க்கணும்னா அந்த 5 கடையை காலி பண்ணிடலான்னு பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனர் நினைச்சாரா? இல்லை. அந்த உயர்ந்த குணம் தான் இன்னைக்கு தஞ்சாவூரோட அடையாளமாக இருக்குது பாம்பே ஸ்வீட்ஸ். மார்க்கெட்டிங்கே இப்போ தப்பாக போயிடுச்சு. டோட்டலாக எவ்வளோ போய் சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஓவர் டைம் பார்த்து தான் பிஸ்னஸ் நிலைக்கணும், தான் கஸ்டமர் அப்படியே நிற்கணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. தஞ்சாவூரில் ஒரு புவிசார் குறிப்பிட்ட பாம்பே ஸ்வீட்ஸ் ஃபுல்லாக சரக்கை வாங்கி கடையில் ஏற்றுறாரு ஸ்வீட்ஸு. ஏன்னா இந்த வருஷம் நல்லா ஓடுங்க, வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுது. அவங்க அப்பா சரி பையன் எப்படி தான் நடத்துகிறான் பார்ப்போன்ட்டு வர்றாரு. வந்து பார்த்தா கியூ இதுக்கும் அந்த கடைசிக்கு நிற்கிது கியூ. கடையை இன்று இப்போது சாத்திவிட்டு வீட்டுக்கு வரேன். இப்போ இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. இந்த காலத்தில் நான் கிட்டல எதுக்கே சாத்தணும், வியாபாரம் ஓடிட்டு இருக்குன்னு சரி அப்பா ஏதோ சொல்லுகிறார் என்று பாதி வருத்தத்துடன் கடையை அவ்வளோதாங்க வியாபாரம் முடிச்சிட்டோம்னு சொல்லி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் வீட்டில் வந்து கேட்கல. அப்போ மற்ற ஸ்வீட் கடைக்காரவங்களாம் வாசல் நின்னாங்களாம். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் 8 மணிக்கு கடையை சாத்த தொட்டி தான் எங்கள் கடையில் வியாபாரம் ஒன்றுச்சுண்ணே. நம்மளோட எளிய கடைகளை பிராண்ட் பண்ண முடியாதவங்களும் சம்பாதிக்கணும். ஒரு விஷயம் வந்து பிராண்ட் ஆகிட்டுனா அதில் மட்டுமே தான் எல்லோரும் போய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எவ்வளோ எளிய மனிதர்கள் நல்ல திறமைசாலிகள் ரோட்டில் இருக்காங்க. உங்களுடைய ஒரிஜினாலிட்டி ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு தான் நீங்கள் வாழணும்னா வாழவே வேண்டாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவுக்கே ஃபேமஸான இருட்டுக்கடை அல்வா இன்னைக்கு அதோட நிலைமை என்ன சார்? இருட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிருச்சா இல்லை இன்னும் அதை பாரம்பரியம் தொடருமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தற்சமயம் வரைக்கும் அந்த கடை பூட்டி தான் கிடக்கு. அன்றைக்கி கூட பார்த்தேன், கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அவர் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ மருத்துவமனையில் தன்னை யாரும் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் தற்கொலை செய்து கொண்டார் தானே அவரை யாரும் நிராகரிச்சாங்க. ஆனால் அவருக்கு வந்தது சிம்டமேட்டிக் கோவிட் தான், இறந்தே இருக்க மாட்டார். ஒரு மனிதன் அதை கூட ஒரு படத்தில் அழகாக வச்சுருந்தாங்க. அரவிந்த் சாமி சொல்லுவார், இருட்டுக்கடை அல்வா பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அங்கே வந்து அவர் இடத்த நம்பியோ இதை நம்பியோ வரல, ஒரு விளக்க வெளிச்சத்தில் ஷெட்டை போட்டு கீத்தை போட்டு ஆரம்பித்தார். கடைசி வரையும் அந்த கடையை அப்படி தான் வச்சுருந்தாங்க. காரணம் அவங்க யாரை நம்பி ஆரம்பிக்கல, அவங்களோட கடையில் உள்ள பொருளை நம்பி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ் இருக்குல்ல, அதுமாரி ஒரு ஊர்லேயும் ஒன்று இருக்குது. மெக்ரோன் ஒரு இடத்துல ஃபேமஸாக இருக்குது. அதான் கோயில்பட்டி வந்தாக்க மிக்சர், சேவு, காரச்சேவு, பழனி பஞ்சாமிர்தம், இப்படி ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது ஃபேமஸாக. இப்போ கூட எல்லாத்துக்குமே புவிசார் குறியீடு கொடுக்கணும். கோயில்பட்டி கூட கள்ளமிட்டாய் புவிசார் கூட்டிகிட்டு வந்துச்சு போல இருக்கு. ஒன்று இடத்துல ஒன்று இருக்குது. அப்போ தஞ்சாவூர் வந்து ரொம்ப பிடிச்ச ஊர். தமிழ்நாட்டில் ரொம்ப அழகான ஊர், ரொம்ப சுகாதாரமாக இருக்கும், அளவான டவுனு. அந்த தஞ்சாவூர்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். அடிச்சுக்க முடியாத விஷயம் கட்டிடக்கலை. இன்னமும் வந்து நமக்கு அங்கே ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது மெய்யழகன் படத்தில் எடுத்திருப்பாங்க. அப்புறம் தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை அப்படி வச்சு எப்படி சுற்றினாலும் அந்த பொம்மை நேராக வந்து உட்காரும். மணிமண்டபம் இருக்குது, காலேஜ் இருக்குது, பெரிய பெரிய காலேஜ் இருக்குது, மன்னர்கள் வாழ்ந்த பகுதி தஞ்சாவூர் ஜிஹெச் இப்படி சொல்லிகிட்டே இருக்குல்ல. தஞ்சாவூரில் ஒரு புவிசார் குறிப்பிட்ட பாம்பே ஸ்வீட்ஸ், அது அடிச்சிக்க முடியாது. அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு லெஸ்ஸி கடை கூட இருந்தது. இப்போ ஃபேமஸ் அவர் எம்எல்ஏவோட கடைன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ இருக்கான்னு தெரியல. பட் அந்த பாம்பே ஸ்வீட்ஸு பழைய பேருந்து நிலையம் ஆரம்பத்தில் தான் அங்கே இருந்திருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல பெரிய கடையாக வந்துருச்சு. இப்போ அந்த பாம்பே ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர சேல்ஸ், வரிசையில் நின்று தான் வாங்கிட்டு போவாங்களாம். தீபாவளி நேரத்தில் சேல்ஸ் ஓடிட்டு இருக்குள்ள ஒரு கரெக்டாக ஒரு 8 o'clock கடை முடிஞ்சிருது. அதாவது போட்டிருந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த வருஷம் தீபாவளி அப்போ அவரோட பையன் என்ன செய்கிறாரு, ஃபுல்லாக சரக்கை வாங்கி கடையில் ஏற்றுறாரு ஸ்வீட்ஸு. ஏன்னா இந்த வருஷம் நல்லா ஓடுங்க, வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுது. அவங்க அப்பா சரி பையன் எப்படி தான் நடத்துகிறான் பார்ப்போன்ட்டு வர்றாரு. வந்து பார்த்தா கியூ இதுக்கும் அந்த கடைசிக்கு நிற்கிது கியூ. அவங்க அப்பாவே நான் தாங்க ஓனர், என்னை விடுங்கன்னு சொல்லி உள்ளே போயிருக்காரு. உள்ளே போயிட்டு மகன் கல்லாவில் உட்காந்து பிஸியாக பணத்தை எண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடையை இன்று இப்போது சாத்திவிட்டு வீட்டுக்கு வாடேன். இப்போ இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. இந்த காலத்தில் நான் கிட்டல எதுக்கே சாத்தணும், வியாபாரம் ஓடிட்டு இருக்குன்னு சரி அப்பா ஏதோ சொல்லுகிறார் என்று பாதி வருத்தத்துடன் கடையை அவ்வளோதாங்க வியாபாரம் முடிச்சிட்டோம்னு சொல்லி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் வீட்டில் வந்து கேட்கல ஏன் சாத்தணும்னு. அடுத்த நாள் என்ன செய்கிறாரு, காலையிலே அந்த பையனை எழுப்பி, பையனா வயசில் பெரியவர் தான், எழுப்பி பாப்பா பஜாருக்கு போவோம் கடைக்கு போகணும்னு அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்ன அப்பா எப்போயும் இல்லாமல் அப்பா லேட்டாக தானே கடைக்கு வருவார், நீ காலையில் அழைச்சி கொண்டு போகிறாருன்னு. அப்போ மற்ற ஸ்வீட் கடைக்காரவங்களாம் வாசல் நின்னாங்களாம். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் 8 மணிக்கு கடையை சாத்த தொட்டி தான் எங்கள் கடையில் வியாபாரம் ஒன்றுச்சுண்ணே, நாங்களும் தீபாவளிக்கு 4 காசு சம்பாரிச்சிட்டோன்னே அப்படின்னு அனைத்து ஸ்வீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே முடிஞ்சோன்னே எங்கேயோ ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்ல. அப்போ அங்கே உள்ள சின்ன சின்ன கடைகளில் எல்லாம் வந்து வியாபாரம் ஓடிந்துருக்கு.
எல்லாரும் அது ரொம்ப ரெஸ்பெக்டிவாக இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அப்பார் சொன்னார், நான் ஏன் கடை போட்ட சொன்னேன்னு தெரியுதா, நாம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, நம்மளோட எளிய கடைகளை பிராண்ட் பண்ண முடியாதவங்களும் சம்பாதிக்கணும், அவங்களும் எப்போ தான் நிரூபிப்பாங்க. ஒரு விஷயம் வந்து பிராண்ட் ஆகிட்டுனா அதை மட்டுமே தான் எல்லோரும் போய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எவ்வளவோ எளிய மனிதர்கள் நல்ல திறமைசாலிகள் ரோட்டில் இருக்காங்க. ஒரு கலை கூத்தாடியை பார்ப்போம் ரோட்டில், அவங்களும் நல்லா மியூசிக்கெல்லாம் அடித்து அவங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கான அங்கீகாரம் இருக்காது. அப்போ நாம் வழி விடணும். எத்தனையோ பெரிய பெரிய கடைகள், ஜவுளி கடைகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சாப்பாட்டு கடை எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு நாள் அதை முன்கூட்டி சாத்தி மற்ற சின்ன சின்ன கடைகளை வந்து பிழைக்க வைக்கிறாங்களான்னா இல்லவே இல்லை. தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனருக்கு இருந்த மனநிலை மற்ற யாருக்கும் இங்கே இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. கடைசி வரை இருந்த அந்த சின்ன கடைகள்லாம் இல்லாமல் பண்ணணும் தெருவை விட்டு. எத்தனையோ தேட்டர்ஸ் வந்து மால்ஸ் வந்து சின்ன சின்ன தேட்டர்லாம் காலி பண்ணுச்சு. நிற்க முடியல, ஃபீல்டில் நிற்க முடியல. இல்லை இன்னைக்கு நமக்கு ஒருத்தன் போட்டியாளராக வரானே அவனுக்கு கூலிப்பட வச்சு கொள்ற அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு. பிஸ்னஸ் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. கொலை பண்ணுற அளவுக்கு. நீ எத்தனையோ பெரிய பெரிய பிரியாணி கடை இருக்கு, சின்ன சின்ன பிரியாணி கடைகளை நசுக்கிட்டாங்க. ஒரு கதை கூட ஒன்று இதோட சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். பழைய கதை தான், கொஞ்சம் கேளுங்க. பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனரை பற்றி தெரிஞ்ச உடனே பேசணும்னு முடிவெடுத்தேன். பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான். பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தோடனே ஒரு 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 வடை ₹1 பிடிச்சிருக்கு. பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வடை 50 காசுன்னு வாங்கிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் கடைசியாக பார்த்தா பாட்டியால் சமாளிக்க முடியல, விட்டுட்டு போயிட்டுச்சு. பாட்டி செத்து போச்சு, லாஸ் ஆகி. அடுத்த நாள் பார்த்தா அந்த வடைக்காரன் ஒரு வடை ₹5 இருக்கான். பாட்டியை தேடி போயிருக்கான், பாட்டி செத்து போச்சு. அப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி வர்றான் பாருங்க. உள்ளே பூந்து எல்லாரையும் காலி பண்ணணும். மார்க்கெட்டிங்கே இப்போ தப்பாக போயிடுச்சு. டோட்டலாக எவ்வளோ போய் சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஓவர் டைம் பார்த்து தான் பிஸ்னஸை நிலைக்கணும், தான் கஸ்டமர் அப்படியே நிற்கணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. மார்க்கெட்டிங்கே மக்களை டார்கெட்டிங் பண்ணுற மாதிரி. டார்கெட்டிங் தான், அப்புறம் டார்ச்செட்டிங், அப்புறம் டார்ச்சர். அப்புறம் இப்போ டோட்டலாகவே ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நினச்சாரு பாருங்க. தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் அந்த ஓனரோட அப்படியே இருக்கு, அப்படியே நிகழ்ந்துட்டேன். இப்படி ஒரு மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இப்போ இந்த கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட தங்கச்சி கேட்பாங்க கம்யூனிசனா என்ன அப்படின்ட்டு. நமக்கு போக இருக்கிற மற்ற இட்லி வந்து அடுத்தவங்க சாப்பிட்றதுக்குள்ள தான் கம்மி. ஆனால் அந்த காலத்தில் தமிழம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முன்னோடியே நாங்கள் எல்லாருமே இந்த உலகத்துக்கு எல்லா தத்துவத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு. விருந்தோம்பல் தான் நம்மளுடைய ஆகச்சிறந்தது, அடுத்தவனுக்கு அழைச்சி சாப்பாடு கொடுக்கறது. அந்த குணாதிசயம் தான் இன்னைக்கு பெரிய லாபியாக இருந்திருக்கு. பிஸ்னஸ் ஆசையில் இந்த பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனர் சொன்னார்ல, ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு நாட்டு கப்பல் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுருக்கு ஒரு வாரத்தில். நின்னோன்னா அந்த பக்கத்தில் எந்த துறைமுகம் இருக்கோ அங்கே இழுத்துட்டு போயிட்டாங்க அந்த கப்பலை. அந்த கப்பலில் நிறைய வெங்காயம் இருந்திருக்கு. அந்த நாட்டில் பயங்கர வெங்காய டிமாண்டு அந்த மக்கள்கிட்ட. உடனே வெங்காயம் கெட்டு போயிடும். உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு இந்த வெங்காயத்தை எடுத்துங்கன்னு இருக்காங்க. அந்த நாட்டில் தங்கம் நிறைய பிளண்டியாக கிடந்திருக்கு. கடைசியாக எல்லாத்தையும் தங்கத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு வெங்காயத்தை பூரா இறக்கிட்டாங்க. தங்கத்தையும் லோட் பண்ணி கப்பலும் சரியாயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு கப்பல் திரும்பி வந்துடுது. வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் அடுத்தவன்ட்ட சொல்கிறாங்க, நான் இது மாதிரி வெங்காயம் எடுத்துகிட்டு போனேன், நான் ரிப்பேர் ஆகி ஓரம் கட்டினேன், நான் வேறு நாட்டுக்கு போக வேண்டிய கப்பல் அந்த நாட்டில் உள்ள தங்கம் கிடச்சிதுன்னு. அதை காதில் வாங்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் அவருடைய ஒரு இன்னொருத்தர் தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, பூண்டு கார்லுக்கு ஏற்றிட்டு போய் அதே இடத்துல கொண்டு வாண்டடாகவே கொண்டு நிப்பாட்டி, உங்கள் நாட்டை விலை உயர்ந்த பொருள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதை கொடுத்துட்டு இந்த பூண்டை இறக்குமதி பண்ணிங்கன்னாராம். டக்குன்னு எல்லாரும் வெங்காயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு பூண்டை வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஒன்று பேராசை, இன்னொன்று இன்னொருத்தருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகாது. நமக்குன்னு சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக ஐடியா இருக்கணும், முழுசாக கட் அண்ட் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நாட்டுக்கு போனால் ஏதோ பொருள் விற்குன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் எம்டியாக வேற ஒரு கப்பலில் அங்கே பயணிச்சு, ஒரு பெரிய கப்பலில் இல்லை வேற கப்பல் வாடகை கப்பலில் பயணித்து என்ன தேவை உங்கள் நாட்டுக்குன்ற அறிஞ்சு அதுக்கு ஒரு தூதுவனை அனுப்பிச்சு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் அங்கே போய் இறக்குமதி பண்ணணும். இப்போ எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பார்த்தா எல்லாரும் அதிலே போய் விழுவுறது. இப்போ ஸ்வீட் ஸ்டால் ஒருத்த வச்சா எல்லாரும் போய் ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறது. எல்லாரும் வக்கீலுக்கு படித்தா எல்லாரும் வக்கீலுக்கு படிக்கும், டாக்டருக்கு படித்தா டாக்டர், தெருவுக்கு 10 டாக்டர் ஆகி போச்சு. அது வாண்டடே இருக்காது. இன்னொரு 5 இயர்ஸில் அதுக்கு வாண்டட் ரொம்ப குறைஞ்சிரும். எல்லாருமே அதே பண்ணுறது. ஆனால் அடுத்தவங்களை வளர விட்டு பண்ணணுங்கிற எண்ணங்கள் இல்லை. இந்த தெருவில் 5 ஸ்வீட்ஸ் கடை தான் இருக்குடா, நம்ம கடையை 24 hours சேர்க்கணும்னா அந்த 5 கடையை காலி பண்ணிடலான்னு பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனர் நினைச்சாரா?
இல்ல. அந்த அந்த உயர்ந்த குணம் தான் இன்னைக்கு தஞ்சாவூரோட அடையாளமா இருக்கு பாம்பே ஸ்வீட்ஸ். இல்ல, இங்க நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, தமிழனுக்கு வந்து போர் குணத்துக்கு ஈக்குவலா வந்து இரக்க குணம் இருந்திருக்கு கொடை இல்லையா? குணம், போர் குணத்துக்கு ஈவன் கொடை குணம். அதான் கொடை குணம், இரக்க குணம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குணமே இன்னைக்கு அவன் வீழ்வதற்கு காரணமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. நம்மளோட உயர்ந்த குணங்களை யாருக்காகவும் சமரசம் பண்ணிக்காதீங்க. ம். அதனால இழப்பே வந்தாலும் பரவாயில்லை. ம். பிச்சை எடுத்தாலும் சரி, இறந்துன்னு வாழ வேண்டாம். ம். இறந்துன்னு வாழ வேண்டாம். உங்களுடைய ஒரிஜினாலிட்டி ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு தான் நீங்கள் வாழணும்னா வாழவே வேண்டாம். ம். பல பேர் சொல்லியிருக்கான், அந்த கூலிங் கிளாஸுக்கு விமர்சனம் சொல்லியிருக்கான், நெத்தியில் பொட்டுக்கு விமர்சனம் சொல்லியிருக்கான். எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்குது. என் பேச்சு இது அப்படி பேசினானே, இதை இப்படி பேசி எதற்காகவும் நான் என்னை சமாதானம் பண்ணிக்கிறதா இல்லவே இல்லை. எனக்குங்கிற ஐக்கான் இதுதான். நான் இப்படி தான் இருப்பேன். தூச்சுவார் தூச்சட்டும் போற்றுவார் போட்டுட்டு கத்தும் நாய்க்கு காரணம் என்ன? என் பணி கடன் என் பணி நான் கடன் செய்கிறது தான். நான் நேர்மையாக ஃபேராக நான் இதை பண்ணுறேன். யாருக்கிட்டே காசு வாங்கிட்டு யாரையும் நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கல. ஏன்னா பாம்பே ஸ்வீட்ஸ் எனக்கு யாருன்னே தெரியாது. போனால் 1 கிலோ ஸ்வீட்டுக்கு சும்மா கொடுப்பாங்களா, இல்லை சும்மாவே எனக்கு தேவையில்லை. எதுக்கு நீங்கள் எனக்கு சும்மா கொடுக்கணும்? நான் பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட உன்னுடைய கடையை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஐயோ பரவாயில்ல 1 கிலோ ஸ்வீட்டு கொடுத்தாருன்னா அது லஞ்சம், அது எனக்கு தேவையில்லை, நான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ ஃபேமஸாக பேசின பாம்பே ஸ்வீட்ஸு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு வேணால் நான் பார்த்து சாப்பிட்றேன். ஒரு நாளும் ஒருபோதும் என் மீது அலிகேஷன் கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் ஒருத்தரோட நல்ல விஷயத்தை எடுத்து பேசும்போதே நமக்கு என்ன தோணுதுன்னா, கீழே கமெண்ட்ல வந்து ப்ரொமோட் பண்ணுறான்னு சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மாற்றி வச்சிருக்காங்க மக்களோட மனநிலையை. மாற்றி வைக்கல இவங்க. அதை இதே மாதிரி இப்போ இதை குப்பை கடை மாற்றிட்டாங்க. ஒரு பணம் சம்பாதிக்கிற இதுவாக மாற்றிட்டாங்க. இல்லை இவங்க யாரும் பணம் சம்பாதிக்க போகிறது இல்லை. மற்றவங்களை ப்ரமோட் பண்ணுறேன்னு தவறான விஷயங்களை பேசி இப்போ இந்த பாம்பே ஸ்வீட்ஸ், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையெல்லாம் திருப்பி நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். போனால் ஒரு பொம்மை வாங்க, தைன ஆடும், அழகாக இருக்கும், தலை மட்டும் இப்படி ஒன்று ஆடிட்டு இருக்கு, இப்படி ஒரு ஆடும், அது சூப்பராக இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயில் போங்க, எவ்வளோ சிற்ப கலைகள் இருக்குது. நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு முன்னாடி உள்ளதை பாருங்கள். பின்னாடி வர்ற அற்பமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. சாக்கடையில் உள்ள ஈக்களுக்கு தெரியுமா தேனீக்களின் அருமை? சாக்கடையில் மலத்தில் உட்காரும் ஈக்களுக்கு தேனீக்களின் அருமை தெரியாது, சொன்னால் ஒருபோதும் புரியாது. இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் நம் சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை நாம் போற்றுவதில்லை, போற்ற மறந்து விடுகிறோம். அது அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த பாம்பே ஸ்வீட்ஸ் நான் பேசுனது. இருட்டுக்கடை அல்வா, அவர் உங்கள் மாமனார் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த உருவாக்கியிருப்பாங்க. நம்ம வாரிசுகள் சந்ததிகள் வந்து சொத்துக்காக இதுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் அந்த கடையை பூட்டி வச்சு மறுபடியும் அந்த கடையை திறந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொண்டு வரவே முடியாது. அது ரொம்ப பெரிய சிக்கல். அந்த கேஸ் நடந்தது தான் அதில் இருக்கும். பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து கடையை மறுபடியும் ஓப்பன் பண்ணி உங்கள் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.